ஆதாமுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்த பேர் ஆபேல், இன்னொருத்த பேரு காயின். ஆபேல் தேவ சமூகத்துல வந்து முதல் தரமானதை, பெஸ்டானதை அவன் சாக்ரிஃபைஸ் பண்ண. ஆபேல் என்று சொன்னாலே நன்மை. ஆபேலுடைய ரத்தம் நன்மையானதை, அதை விட நன்மையானதை பேசக்கூடிய ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் சொல்ற. அப்ப ஆபேலுடைய சுபாவம் என்ன? நன்மை. முதல் தரம், முதலிடம், தேவனுடைய ராஜ்யம். காயினுடைய சுபாவம் என்ன? தனக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலகுகிறவன் என்று எழுதியிருக்கு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுற ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்று தனக்குரிய எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிற கூட்டம் ஆபேலுடைய கூட்டம். கர்த்தரை விட்டு விலகி ஓடுகிற கூட்டம் காயினுடைய கூட்டம். அலைந்து திரிகிற கூட்டம் காயினுடைய கூட்டம். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆபேலா இருக்க போறீங்களா, காயினா இருக்க போறீங்களா?